செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்திப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என கே.எஸ். அழகிரி பேட்டி. திமுக காங்கிரஸ் உறவில் எந்த விரிசலும் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விளக்கம். மு.க. ஸ்டாலினை முதல்வராக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் உழைப்பார்கள் என்றும் பேட்டி. குடியுரிமை சட்ட திருத்தம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிர்ப்பு. சென்னையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் மீது குற்றச்சாட்டு. திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னை காவல்துறையில் 20க்கும் மேற்பட்டோர் புகார். முரசொலி வைத்திருந்தால் மனிதன் என்று பொருள் என அந்நாளிதழ் தலையங்கம். துக்ளக் ஆண்டு விழாவில் நடிகர் ரஜினியின் பேச்சுக்கு பதில். பெற்றோரின் பிறந்த இடம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மக்கள் வற்புறுத்தப்பட மாட்டார்கள். தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பான தலைமைச் செயலர்கள் கூட்டத்தில் உள்துறை அமைச்சகம் பதில். திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமான வலுவான கூட்டணியாக இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுகவை விமர்சித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி அறிக்கை வெளியிட்டதிலிருந்து இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அளவிற்கு இது அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் கே.ஆர். ராமசாமி, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு ஆகியோர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்னதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ஸ்டாலினை சந்தித்தார். திமுகவின் தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்த அவர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணி தொடரும். மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக வருவார்கள். அதற்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அயராது பாடுபடும். கருத்துக்கள் சொல்றதுக்கு பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சில கருத்துக்கள் இருக்கும். குறிப்பாக ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியில் அல்லது கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நடைபெறுகிற தேர்தல் அங்கு இருக்கிற சூழ்நிலை சம்பந்தமாக நடைபெறும். இது எங்களுடைய கூட்டணியை பாதிக்காது. பெரியார் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் மீது திராவிடர் விடுதலை கழகத்தினர் சென்னையில் புகார் தந்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பில் தபசி குமரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ரஜினிகாந்திற்கு எதிராக புகார் மனு அளித்தனர். அதில் கடந்த 14ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற துக்ளக் இதழின் ஆண்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் 1971ஆம் ஆண்டு சேலத்தில் பெரியார் நடத்திய பேரணி தொடர்பாக பொய்யான தகவலை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்தி பரப்பி பொது அமைதியை குலைக்கும் வகையில் பேசிய ரஜினிகாந்த் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரியுள்ளார். இதேபோல கோவை, நாமக்கல் மாவட்டத்திலும் நடிகர் ரஜினிகாந்த் மீது திராவிட விடுதலை கழகத்தினர் சார்பில் புகார் தரப்பட்டுள்ளது. முரசொலி பத்திரிகையை வைத்திருந்தால் திமுக காரர்கள் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருந்ததற்கு பதில் தரும் வகையில் முரசொலியை வைத்திருந்தால் மனிதன் என பொருள் என அந்த நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டிருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் முரசொலி நாளிதழை வைத்திருந்தால் அவர் திமுக காரர் என்றும், துக்ளக் பத்திரிகை வைத்திருந்தால் அவர் அறிவாளி என்றும் பேசியிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக முரசொலி நாளிதழ் முரசொலி வைத்திருந்தால் என்ற தலைப்பில் தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முரசொலி வைத்திருந்தால் தமிழன் என்று பொருள், அதுவும் திராவிட இயக்க தமிழன் என்று பொருள் என கூறப்பட்டுள்ளது. முரசொலி வைத்திருந்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவன் என்று பொருள் என்றும், தன்னை ஒடுக்கியவர் யாரென்று உணரத் தொடங்கிவிட்டவன் என்று பொருள் என்றும், இனியும் ஒடுங்க மறுப்பவன் என்று பொருள் எனவும் கூறப்பட்டுள்ளது. தான் யாருக்கும் அடிமையில்லை, தனக்கும் யாருக்கும் அடிமையில்லை என்பவன் என பொருள் என்றும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே இந்திய எதிர்ப்பு உள்ளிட்ட பலவற்றை குறிப்பிட்டுள்ள முரசொலி, பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் புதிய தமிழகம் படைக்க புறப்பட்ட தளபதி என்று பொருள் என்றும் தெரிவித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் விளக்கிச் சொல்லுங்கள் என அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, சதானந்த கவுடா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீர் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்றும், அங்குள்ள நகர்ப்பகுதிக்கு மட்டும் செல்லாமல் கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அரசின் திட்டங்களை ஜம்மு காஷ்மீர் மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக மத்திய அமைச்சர்கள் 36 பேர் இன்று முதல் 23ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்கின்றனர். 43வது சென்னை புத்தக காட்சியில் அரசியல் வரலாறு தொடர்பான புத்தகங்களுக்கு வாசகர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க வரவேற்பு இருப்பதாக பதிப்பாளர்கள் கூறுகின்றனர். தலைநகர் மட்டுமல்லாது மாநிலத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த வாசகர்களையும் ஈர்த்துள்ளது சென்னை புத்தக காட்சி. 15 லட்சம் தலைப்பில் புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அரசியல் தொடர்பான புத்தகங்கள்தான் வாசகர்களின் பிரதான தேர்வாக இருப்பதாக கூறப்படுகிறது. திராவிடம், இடதுசாரி சிந்தனை, தமிழ் தேசியம் மற்றும் வலதுசாரி சிந்தனை தொடர்பான பல நூல்கள் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக இருக்கின்றன. அண்ணாவின் நாடாளுமன்ற உரைகள், திராவிட வரலாறு, மொழி எங்கள் உரிமை போன்றவற்றுக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளதாக கூறுகின்றார் எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன். கீழடி போன்ற விஷயம் கூட ஒரு அரசியலாக தான் இன்றைக்கி இருக்குது. ஆக அந்த மாதிரியான புத்தகங்களையும் நான் நிறைய பார்க்குறேன். அரசியல் புத்தகங்கள் அப்படிங்கிறது தான் இளம் வாசகர்களை எப்பயுமே அதிகமாக ஈர்க்கும். இந்த சமையல் புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அது எப்பவும் ஸ்டாண்டர்டாக அதுக்கு ஒரு வாசகர்கள் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்பவுமே எதில் இருக்குன்னா நல்ல லிட்ரேச்சர், பொலிட்டிக்கல் புக்ஸ். மதவாத அரசியல், கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு தொடர்பான புத்தகங்களும், சுதந்திர போராட்டத்தில் RSS தொடர்பான புத்தகங்களும் புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கீழடி, காஷ்மீர் மாநில பிரச்சினைகள், குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பான புத்தகங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறுகிறார்கள் பதிப்பாளர்கள். இதில் குறிப்பாக ஒரு 2 வகையான சிக்கல் மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது, தெளிவின்மை இருக்குது. அந்த தெளிவின்மையை போக்குற வகையில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் 2019 எங்கேருந்து ஆரம்பிச்சது, அது எதற்காக இருக்குது, அது யாருக்கெல்லாம் பயன்பட போகுது அப்படின்னு ரொம்ப விளக்கமான ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ அந்த புத்தகம் நம்ம போட்டிருக்கோம். இதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு படிச்சுட்டு போகிறாங்க. ஒவ்வொரு புத்தக காட்சியை போன்று இந்த ஆண்டும் அரசியல் தொடர்பான புத்தகங்களே பிரதானமாக இருக்கின்றன. அரசியல் நிகழ்வுகளையும் அதன் பின்னணி வரலாறு குறித்தும் தெரிந்து கொள்ள இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றே கூறப்படுகிறது. அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் கருத்தியல் ரீதியான புத்தகங்களை வாங்குவதற்கு வாசகர்களிடையே அதிக அளவுக்கான ஈர்ப்பு இருப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ராஜ்குமார். கரூர் அருகே பூலாம்பலசு கிராமத்தில் 4வது நாளாக நடைபெற்று வரும் சேவல் சண்டையை திரளானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை போன்று கரூர் அருகே பூலாம்பலசு கிராமத்தில் நடைபெறும் சேவல் கட்டு மிகவும் பிரபலம். நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட பூலாம்பலசு சேவல் சண்டை இந்த ஆண்டு பொங்கலையொட்டி 4 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டது. பொங்கல் தினத்தன்று தொடங்கிய சேவல் கட்டு போட்டியில் நேற்று வரை சுமார் 20,000 சேவல்கள் களமிறக்கப்பட்டன. 70,000த்திற்கும் அதிகமானோர் சேவல் சண்டையை பார்த்து ரசித்தனர். 4வது மற்றும் கடைசி நாளான இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் திரண்டுள்ளனர். இதுவரை 2000த்திற்கும் அதிகமான சேவல்கள் களத்தில் சீற்றம் காட்டின. தொடர்ந்து சண்டை சேவல்கள் களம் கண்டு வருகின்றன. சேவல்களின் உரிமையாளர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் திரண்டிருப்பதால் அரவக்குறிச்சி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், அரசு மருத்துவமனைகள், சத்துணவு மையங்கள் என மொத்தம் 43,051 இடங்களில் போலியோ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இவை தவிர பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களான பேருந்து நிலையங்கள், காய்கறி சந்தைகள், வணிக வளாகங்கள், விமான நிலையங்கள், சோதனை சாவடிகள் உள்ளிட்ட 1652 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000 நடமாடும் குழுக்கள் மூலமாக கிராமப்புற குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு சுமார் 70 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பெற்றோர் தவறாமல் அழைத்து வந்து போலியோ சொட்டு மருந்து போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிநவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு ஓய்வறைகள் மற்றும் நட்சத்திர விடுதிகளுக்கு இணையான வசதிகள் ரயில் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. குளிரூட்டப்பட்ட அறை, அழகான இருக்கைகள், வைஃபை வசதி என பார்க்கும் போதே கண்ணை கவரும் இந்த இடம் மதுரை ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஓய்வறைகளுள் ஒன்று. நாள் ஒன்றுக்கு 70,000க்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்லும் இந்த ரயில் நிலையத்தில் முதலாவது நடைமேடையில் இந்த ஓய்வறையை இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் அமைத்துள்ளது. ஓய்வறையில் 1 மணி நேரத்திற்கு 60 ரூபாய் கட்டணமும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு 50 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரம் தூங்கி ஓய்வெடுக்க 4 படுக்கை கொண்ட ஒரு அறையும் உள்ளது. இதற்கு 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 50 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரையிலான விலையில் 10 வகையான அறுசுவை உணவு, தேநீர் உள்ளிட்டவை கிடைக்கும். இந்த ரயில்வே கட்டணத்துக்கு 60 ரூபாய் என்னென்ன நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒய்ஃபை இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, டாய்லெட், யூரினல்ஸ், சூசைனர், லக்கேஜ் ரேக். ஸோ இந்த 60 ருபீஸில் நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 ஹவருக்கு 60 ருபீஸ் ஸ்பேஸில் இது வருது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹவர் 60, அடிஷனல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 50. ஸோ நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ வேறு வேணால் வெயிட் பண்ணலாம். நட்சத்திர விடுதிகளுக்கு இணையான வகையில் 21 தங்கும் அறைகள், 2 சூட் அறைகள் உள்ளிட்ட 26 அறைகள் கொண்ட விடுதியும் உள்ளது. இதில் 6 மணி நேரம், 9 மணி நேரம், 12 மணி நேரம் என தேவைக்கேற்ற நேரங்களில் மட்டும் தங்கும் வசதி உள்ளது. இந்த விடுதியில் ஒரு படுக்கை கொண்ட அறைக்கு 6 மணி நேரத்திற்கு 400 ரூபாயும், 2 படுக்கை கொண்ட டீலக்ஸ் அறைகளுக்கு 6 மணி நேரத்திற்கு 900 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ட்ரெஸ் சேஞ்சிங், போக்குவரத்துகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா டிபெண்ட்ஸிங் ஆன் த க்ரௌடு இருந்ததுன்னா இங்கே அவங்களுடைய ஸ்பெஷல் ரூம்ஸ்லேயே அவங்க அலோவ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆடடு ஃபெசிலிட்டி. மதுரையை பொறுத்தவரை இது ஒரு பெஸ்ட். இங்கே இப்போ இந்த ஃபுட் ஐட்டம்ஸு, காஃபி, டீ, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணால் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷன்லையும் இதை மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து வரேன், மெட்ராஸ்லேயும் இந்த வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உடை மாற்றும் அறை, காலணி சுத்தம் செய்யும் வசதி, ரயில் கால அட்டவணையை வெளிப்படுத்தும் தொலைக்காட்சி, பொருள்கள் வைக்கும் அறை, சுற்றுலா வழிகாட்டும் வசதி, வெளிநாட்டு பணத்தை மாற்றும் வசதி, பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு கேமரா வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பது ரயில் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் செய்தியாளர் கணேஷ்குமார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சென்னையை சேர்ந்த இளம் வீரர், கிரிக்கெட் வீரர் ஒருவரை தன் வீட்டிற்கே அழைத்து பாராட்டியிருக்கிறார். யார் அவர்? பார்க்கலாம். காணொலியில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இச்சிறுவன் சென்னையைச் சேர்ந்த சனுஷ் சூரியதேவ். 1 வயது முதலே கிரிக்கெட்டில் அதீத ஆர்வம் கொண்ட சனுஷ் சூரியதேவ் ஆசிய சாதனை புத்தகத்தின் இளம் தொழில்முறை கிரிக்கெட் வீரர் என்ற விருதை பெற்றவர். இந்திய அணியின் ஜாம்பவான் முன்னாள் கேப்டன் தோனியும் இவரது பேட்டிங்கை கண்டு நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். இந்நிலையில் இணையத்தில் இவர் விளையாடும் வீடியோக்களை கண்ட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு டெல்லியில் உள்ள தனது இல்லத்திற்கு அவரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். மேலும்
தனது கையொப்பமிட்ட பேட் ஒன்றையும் பரிசளித்துள்ளார். LKG sir right now. Oh, you're in LKG. You are a fast bowler or spinner? You bowl spin or fast? Left hand spin. Or left hand spin. And what about the batting? You are left-handed or right-handed? I think left only. Left. சிறுவன் என்று பாராமல் விளையாட்டுத்துறை அமைச்சரே திறமையை ஊக்குவித்தது மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவம் என்கின்றனர் பெற்றோர். இந்த மாதிரி குழந்தைன்ற கூட பார்க்காம இது மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணதுக்கு க்ரீட் பண்ணதுக்கு அகெயின் ஐம் தேங்கிங் டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். கண்டிப்பாக இது மாதிரி குழந்தைங்க வந்து மேலே மேலே வளரணுன்றதை வந்து க்ரீட் பண்ணார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அஃபிஷியலாக கேள்விகள் கேட்குறது, உன்னோட திறமைகள் என்ன, அதோடு நிறுத்திக்காமல் அவங்ககிட்ட பேச்சு கூட நீ இதெல்லாம் செய்வியா, அதெல்லாம் செய்வியா, வீட்டில் என்ன பண்ணுவேன், என்ன சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு வந்து விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு ஏற்ப வளர்ந்து வரும் இவர் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக உருவாகி இந்தியாவிற்கு விளையாட வேண்டும் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். Wow, you are really all-rounder. So congratulations. Thank you. And when you grow up, Yes. you are going to play for India. Okay? You play for India because you are a very smart boy. 1.5 வயதிலேயே முதலில் இவரின் கிரிக்கெட் ஆர்வத்தை பதிவு செய்திருந்த புதிய தலைமுறை சிறுவன் சனுஷ் மேலும் பல சாதனைகள் புரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் அருண்மொழிவர்மன். ராகுல் காந்தி எம்பியாக தேர்ந்தெடுத்ததன் மூலமாக கேரள மக்கள் மிக மோசமான தவறை செய்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகா கருத்து தெரிவித்திருக்கிறார். கோழிக்கோட்டில் நடைபெற்ற கேரள இலக்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக ராமச்சந்திர குகா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், 5ஆம் தலைமுறை வாரிசான ராகுல் காந்தி கடுமையாக உழைத்து தானே உயர்ந்த நரேந்திர மோடிக்கு எதிராக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது சிறந்த கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஒரு குடும்ப நிறுவனமாக மாறிப்போனதும் தற்போது ஹிந்துத்துவா தலை தூக்க காரணம் எனவும் விமர்சனம் செய்தார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை திமுக காங்கிரஸ் கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த பிறகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், விவரங்களை பெறலாம். அதாவது திமுக குறிப்பா காங்கிரஸ் இடையே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என்றும் மதவாத பாசிச சக்திகளையும் அவர்களை ஆதரித்து கைப்பாய்வலாக செயல்பட்டு வருபவர்களையும் எதிர்த்து திமுக மேற்கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தற்பொழுது ஏற்கனவே நம்ம சொன்னது போல 2 தலைவர்களும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா கே.எஸ். அழகிரி பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா திமுக தலைவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, குள்ளநெறி சக்திகளுக்கும் சில ஊடகங்களுக்கும் என்று அதை அவர் சொல்லியிருக்காரு. அசை போடுவதற்கான செயலாக அமைவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்காரு. எனவே இத்தகைய விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் இனியும் இவ்வாறு ஏற்பட அனுமதிக்க கூடாது என்பதாலும் கூட்டணி குறித்த கருத்துக்களை இரு கட்சியினரும் பொதுவெளியில் தெரிவிப்பதை கட்டாயம் தவிர்த்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இது 2 கட்சிகளுக்குமே சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயமாக அந்த தலைவர்களுக்கு போய் சென்றிருக்கிறது என்று கருதுகிறோம். சரண்யா, ரமேஷ், 2 கட்சிகளுக்கு பொதுவா சேர்த்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தவிர்த்திடுங்க அப்படின்னு. ஏற்கனவே இது குறித்த விரிசல் இரு கட்சிகளுக்கு இடையே இருக்கும்போது என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் இரு கட்சிகளின் சார்பாக முன்வைக்கப்பட்டது? அதாவது பாத்தீங்கன்னா, துரைமுருகன் சொன்னாரு, அவர்களுக்கு காங்கிரஸ் வாக்கு வங்கியே கிடையாது, அவர்கள் போனால் போகட்டும், டிஆர் பாலு காலம் பதில் சொல்லுன்னு சொல்றாரு, நான் இப்பவே சொல்றேன், அவங்க போகட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல மாணிக்கம் தாகூர் என்ன சொன்னாருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவறத
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிலரே விரும்பல அப்படின்றத சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியா கார்த்தி சிதம்பரமும் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. நம்மளுடைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியிலும் அவர் இதை பற்றி பேசிட்டு இருந்தாரு. நையாண்டித்தனமாக பேசுபவர் துரைமுருகன் அப்படின்றத சொன்னாரு. இது மேலும் வளரக்கூடாது என்பதுதான் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த ஊரக இடங்களை பகிர்ந்து கொள்வதுதான் பிரச்சனை ஏற்பட்டது. அதையும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் இடங்கள் குறித்து கூட்டணி கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி வாய்ப்புள்ள பகுதிகளின் அடிப்படையில் இடங்களை பகிர்ந்து கொள்வது என்று தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறே மாவட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அழகிரி சொன்ன விஷயத்திற்கும் இதுல அவர் பதில சொல்லியிருக்காரு. அழகிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. அதற்கான ஒரு விடையும் இருக்கு. ஏனென்றால் வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை தான் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இது மாவட்ட அளவில் நாங்கள் பிரிச்சுக்கிட்டது தான், மாநில அளவில் பிரிச்சுக்கல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலியமாக இந்த KS அழகிரி அறிவாலயத்துக்கு வெளியே பேட்டி கொடுத்தது ஒரு பக்கமும், திமுக தலைவர் தன்னுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருப்பதன் மூலமாக கூட்டணி தொடர்கிறது அப்படின்றதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரண்யா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ். தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பின் போது பெற்றோரின் பிறந்த இடம் தொடர்பான கேள்விக்கு பதில் தர வேண்டும் என பொதுமக்கள் வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக டெல்லியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேற்குவங்கம் தவிர மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ராஜஸ்தான் தலைமைச் செயலாளர் DB குப்தா உள்ளிட்டோர் இத்திட்டத்தின் பல்வேறு அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்திற்கு பிறகு பேசிய DB குப்தா, தேசிய மக்கள் தொகை பதிவேடு முறையில் பெற்றோரின் பிறந்த இடம், அதற்கு முந்தைய தலைமுறையினரின் பிறந்த இடம் உள்ளிட்ட நடைமுறைக்கு ஒத்துவராத கேள்விகள் இருப்பதை சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். பெரும்பாலானோருக்கு தாங்கள் பிறந்த இடமே தெரியாத நிலையில் முன்னோர்கள் பிறந்த இடத்தை கேட்பது சரியல்ல என்றும் அவற்றை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக கூறினார். அதுபோன்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பது கட்டாயம் இல்லை என்றும் சுய விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் பதிலளிக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறியதாக ராஜஸ்தான் மாநில தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். மேலும் பிறந்த இடம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்று அதிகாரிகள் கூறியதாகவும் DB குப்தா தெரிவித்தார். தேசிய குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் SDPI கட்சியின் சார்பில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடியுரிமை பதிவேடு ஆகியவற்றை அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி SDPI கட்சியின் சென்னை மண்டலம் சார்பில் பேரணி நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டர்கள் இதில் பங்கேற்றார்கள். சென்னையில் கிண்டி பந்தய சாலையில் தொடங்கிய பேரணியில் பங்கேற்றவர்கள் தேசிய கொடியேந்திருந்தனர். தேசிய குடியுரிமை சட்ட திருத்தம் வேண்டாம் என்ற வாசகம் அடங்கிய உடையும் அணிந்திருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் வன்னியரசு, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகளும் பேரணியில் பங்கேற்றார்கள். ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முற்பட்ட அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து மடுவங்கரை பகுதியிலேயே பேரணி நிறைவு பெற்றது. தீவுத்திடல் அருகே கூவத்தின் கரையோரமாக இருக்கும் வீடுகளை அகற்றும் பணிகளை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அங்கு நொறுங்கும் கற்களுடன் சேர்ந்து கனவுகளும் தகரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழக வீராங்கனை பாரதி. கூலி தொழிலாளியான தந்தை, ஒரே அறையில் மொத்த குடும்பமும் வசிக்க வேண்டிய குடும்ப சூழல், வெளியூர் சென்று போட்டிகளில் பங்கேற்றுழைக்காத பொருளாதார நிலை என பல தடைகளை கடந்தது மாநில அளவிலான ஜூடோவில் சிறப்பாக செயல்படும் பாரதியின் பயணம். இதுவரை ஜூனியர் பிரிவில் 3 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளார் இவர். நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை மாலை என இருவேளை மேற்கொள்ளும் பயிற்சியே இவரின் வெற்றி பயணத்திற்கு மூலதனம். அப்படி இருக்கையில் தீவுத்திடல் அருகே உள்ள குடிசை வீடுகளை அகற்றி பெரும்பாக்கம் பகுதியில் மாற்று வீடு அளித்தால் ஜூடோ பயிற்சியை தொடர முடியாத நிலை ஏற்படும் என வேதனை தெரிவிக்கிறார் பாரதி. என்னுடைய ட்ரீம்ஸ் என்ன இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகணும். அதுதான் இப்போ பெரும்பாக்கத்தில் எங்களை வீடு கொடுத்துட்டாங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் வர முடியாது, ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. எங்களால் மேட்ச் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகிடும்.
ஒழுங்காக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஒழுங்காக மெடல் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா மெடல் பண்ணவே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஜூடோ ஜூனியர் பிரிவில் தற்போது உள்ள பாரதி 2 மாத காலத்தில் சீனியர் பிரிவிற்கான வயதை எட்டவுள்ள. ஜூனியர் பிரிவை காட்டிலும் பன்மடங்கு சவால் நிறைந்த சீனியர் பிரிவில் வெற்றி பெற கடுமையான பயிற்சியால் மட்டுமே முடியும். காலை 5 மணிக்கு பயிற்சி, பின்பு 9 மணிக்கு பள்ளி, மீண்டும் மாலை பள்ளி முடித்து திரும்பியவுடன் பயிற்சி என எல்லாம் நேரு உள்விளையாட்டு அரங்கின் அருகில் இருப்பதால் மட்டுமே சாத்தியமாவதாக கூறும் அவரது தந்தை, வேறு இடத்திற்கு சென்றால் 8 வருட கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும் என்கிறார். நான் ஒரு சாதாரண ஒரு பிளம்பரு. அந்த 2012 இவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோபுரம் மாதிரி கட்டி இவங்களை வளர்த்து வந்துட்டேன். ஏதாவது எந்த பிள்ளைங்களும் பணக்காரர்கள் மட்டுமே சாதிச்ச ஒரு விளையாட்டுத் துறையில் என் குழந்தைங்களும் சாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது வீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த பயம் வந்துருச்சு எனக்கு. சர்வதேச அளவில் சாதிப்பதற்கான திறமையும் முனைப்பும் தென்படும் வீராங்கனையாக உள்ள பாரதிக்கு புளியந்தோப்பு அல்லது மூலக்கொத்தளம் அருகில் குடிசை மாற்று குடியிருப்பில் வீடு வழங்க வேண்டும் என்பதே குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் அருண்மொழிவர்மன். வணிகச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் 3வது காலாண்டு நிகர லாபம் 13.5% அதிகரித்துள்ளது. 3வது காலாண்டில் அந்நிறுவனம் 11,640 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதுவே கடந்த 2018-19 ஆண்டின் இதே காலாண்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 10,251 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருந்தது. இருப்பினும் இந்நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாய் 1.4% குறைந்து 1,68,858 கோடியாக குறைந்துள்ளது. சில்லறை வர்த்தகம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பான செயல்பாடு அந்நிறுவனத்திற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது. நாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் உள்ள டிசிஎஸ் நிறுவனம் சுமார் 8,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிகர லாபம் ஈட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது. டிசம்பருடன் முடிவடைந்த 3வது காலாண்டில் டிசிஎஸ் நிறுவனம் 8,118 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருக்கிறது. இதுவே முந்தைய 2018-19 ஆண்டின் 3வது காலாண்டில் அந்நிறுவனம் 8,105 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருந்தது. இந்நிலையில் 3வது காலாண்டின் ஈவுத்தொகையாக பங்கு ஒன்றுக்கு 5 ரூபாய் வழங்க நிர்வாகக் குழு ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சர்க்கரை உற்பத்தி ஜனவரி 15ஆம் தேதி வரையான நடப்பு சந்தை பருவத்தில் 26.15% சரிவடைந்து 1,08,00,000 டன்னாக உள்ளது. இதுவே முந்தைய 2018-19 ஆண்டு சந்தை பருவத்தில் சர்க்கரை உற்பத்தி 1,47,00,000 டன்னாக இருந்ததாக சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உற்பத்தி கடந்த ஆண்டை விட குறைந்திருப்பதாக சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பு கூறியுள்ளது. அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சர்க்கரை உற்பத்தி கடந்த ஆண்டை விட சற்று அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.